என் பொண்ணை முதல் தடவை படுக்க வச்ச ஊஞ்சல். இத பார்த்தா நானும் அந்த நாட்களுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறமா முதல்ல அவர் நடக்கிற வயசுல முதல் முறையா மிதிச்ச 3 சக்கர சைக்கிள். இந்த சைக்கிளை மிதிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கும்னா அவ்வளவு அழகா இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பார்த்து பார்த்து பார்த்து. இது என் பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் எடுத்த முதல் சைக்கிள். விழுந்தா அடிபட்டுடுமோன்னு எனக்கு ரொம்ப பயம். ஆனா விழல. காவலுக்கு 4 பேரை வச்சிருந்தேன்ல, கூடவே ஓடுவாங்க. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, ஓடுங்கடா. ஹாய், எனக்கு சைக்கிள் ஓட்ட வந்துருச்சு. கத்துக்கிட்டா. இந்த சைக்கிளை நல்லா ஓட்ட கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அம்மா என்ன கோவமா இருக்கா? அவளுக்கு ஸ்கூட்டி வேணுமா? இந்த வயசுலயா? பின்ன எப்போ? ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப வரைக்கும் இப்படியே உட்கார்ந்திருப்பாளா? பரவாயில்லையா? இப்படி உட்கார்ந்திருந்தா எப்படி? அதுக்குதான் ஆசைப்பட்ட உடனே வாங்கி கொடுத்துடணும். ஆசை போனதுக்கு அப்புறம் இல்ல. இங்க பாருமா, இத வந்து பத்திரமா ஓட்டணுமா. இது ஸ்டார்டரு. இத அப்படியே புடிச்சிட்டு அப்படியே ரைஸ் பண்ணா. இல்லம்மா, என் பையன் எனக்கு. டேய் ஜாக்கிரதா ஜாக்கிரதா. ஸ்டார்ட் பண்ணுமா. ஸ்டார்ட். பிடிக்க போனவங்க கையில மாட்டாம ஸ்பீடா போய் டக்குன்னு விழுந்துட்டான். ஜுரம் கூட வந்துடுச்சு. எவ்வளவோ கஷ்டப்பட்டா. இத தூக்கி வெளியில வீசலான்னு நினைச்சேன். ஆனா சகுந்தலா ஒத்துக்கல. சந்தோஷத்தோட சேர்த்து பட்ட வலியும் ஞாபகத்துல இருக்கணும்னு சொன்னா. சரி அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவ விரும்பின காரையெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அவ யூஸ் பண்ற ஒவ்வொரு காரையும் எனக்கு பிடிக்கும். முதல் தடவையா பொம்மையை வாங்கி அவளுக்கு கொடுத்தப்போ சந்தோஷமா சிரிச்ச அந்த குழந்தை சிரிப்ப இன்னைக்கு என்னால மறக்க முடியல. அந்த முகத்துல குழந்தை சிரிப்பு மாறாம உங்களால பாத்துக்க முடியுமா? முடியாது ஐயா. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அட்லீஸ்ட் அத பாத்துக்கிற திறமை உங்க பையன்கிட்ட இருக்கா?